ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எந்த தேவையற்ற பதட்டமோ குழப்பமோ இப்போது உன் மனதில் இருந்தால் அதை நீ தூக்கி எறிந்துவிடு. நீ நினைத்தது கவலைப்படுவது போல எதுவும் ஆகாது. நான் எதற்காக இருக்கின்றேன்? நீ ஒரு நல்ல மனிதநேயம் கொண்ட நல்ல மனிதன். முக்கியமாக என்னுடைய பிள்ளை நீ. சில சூழல்களில் பயத்தால் உன் சிந்தனையானது தடுமாறி போகின்றது. ஆனால் உன்னோடு இருப்பதை நீ உறுதியாக நம்பினால் அந்த தடுமாற்றம் உனக்கு ஏற்படாது. நீ எதிர்பார்த்த அந்த நாட்களை நீ நெருங்கி கொண்டிருக்கின்றாய். இந்த முக்கியமான தருணத்தில் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. உனக்கான சில புதிய வாய்ப்புகள் வரும். அவற்றை நீ நன்றாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறையோடு அந்த வாய்ப்புகளை நீ எதிர்கொண்டு அதனை வெற்றியாக நீ மாற்றி காமி. இந்த காலத்தில் மற்றவரிடமிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் தானாக உனக்கு தரும். எனவே நீ மனம் தளர்ந்து ஓய்ந்து இருக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளில் உன் திறமையை வெளிப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு நீ செல். எப்போதும் கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பது உன் ஆற்றலை குறைத்துவிடும். எல்லா நாளையும் எல்லா நேரத்தையும் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டே இரு. ஒவ்வொரு நொடியையும் நீ உற்சாகமாக வைத்துக்கொள். நீ உற்சாகமாக சில காரியங்களில் ஈடுபடும் போது அதற்கான ஆற்றலும் பலனும் 2 மடங்காக உனக்கு கிடைக்கும். படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு நான் சொல்வது புரிவதில்லை. பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை நிறுத்தாமல் போய்கொண்டே இருப்பான். பல முறை பல கைகள் தடுத்தாலும் நீ யார் என்ன தடுப்பதற்கு என்று போய்கொண்டே இருப்பான். அங்கே கஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். தடுத்தது இறைவன்தான் என்று உணர்ந்தால் திரும்பி வந்துவிட்டால் அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது எல்லாமே விதியின் செயல். விதியின் சில விளையாட்டுகளை விளையாடித்தான் பார்க்கும். அதற்கு நாம் செவி சாய்க்காமல் போனால் மட்டுமே, நாம் சுதாரித்து கொண்டால் மட்டுமே நாம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒருவரை சுத்திகரிக்க நீண்ட நேரம் எடுக்கும். துறவிகள் ஒருவரை தரிசனம் செய்வதன் மூலம், பார்ப்பதன் மூலமும் தொடுவதாலும் ஒருவர் தூய்மைப்படுத்தப்படுகிறார். அப்படியென்றால் நீ என்னை வந்து ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு என்னை தொட்டுவிட்டு எனக்கு மிகவும் பிடித்த ரோஜா மலரை வாங்கி என்னை அலங்கரித்து அழகுப்பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் அகற்றி காமிக்கின்றேன். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே 2 பல்லியின் சத்தம் உனக்கு கேட்கும். அப்படி கேட்டுவிட்டால் நீதான் புண்ணியசாலி, அதிர்ஷ்டமானவன். துன்பமெல்லாம் உன்னை விட்டு போக போகிறது என்ற அர்த்தம். சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்ற அர்த்தம். நான் சொல்வது போலவே நீ என்னை வந்து பார்த்துவிட்டு உடனே செல். நல்லது நடக்கும்.